யார் சொன்னாங்களே தெரியாது. திரு ஸ்டாலினுக்கு ஏதோ அதிகாரிகள் சொல்லியிருப்பாங்க, ஏதோ கட்சிக்காரர் சொல்லியிருப்பாங்க. அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தார் திரு ஸ்டாலின், திமுக தலைவராக இருந்தார். அப்ப என்ன பண்ணனாருன்னா ஊர் ஊரா போனார். நம்ம பகுதிக்கு எல்லாம் வந்தாங்க, எல்லா ஊராட்சிக்கு வந்தாங்க, நகராட்சிக்கு வந்தாங்க. வந்து ஒரு திட்டு கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அதில் அமர்ந்துக்கிட்டு பொதுமக்களை எல்லாம் அழைச்சி, உங்களுக்கு என்னமா குறை இருக்குது, உங்களுக்கு என்ன குறை இருக்குது, விவசாயிக்கு என்ன குறை, தொழிலாளிக்கு என்ன குறை, லாரி ஓனருக்கு என்ன குறை, கோழி பண்ணக்காரருக்கு என்ன குறை, அதேபோல் நெசவாளருக்கு என்ன குறை, அதுபோல் விசைத்தறி நடத்துகின்ற உரிமையாளருக்கு என்ன குறை, தொழிலாளருக்கு என்ன குறைன்னு எல்லா குறையும் நான் வச்சிருக்கிற பொட்டியில மனுவா எழுதி பொட்டியில போடுங்க அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு தமிழ்நாடு பூரா இவருடைய இப்போ அமைச்சராக இருக்கிறாங்க, அப்போ முன்னாள் அமைச்சர், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் ஊர் ஊரா போய் பொட்டி வச்சு, திரு ஸ்டாலினும் போய் பொட்டி வச்சு, உதயநிதி ஸ்டாலினும் போய் பொட்டி வச்சு மக்களிடத்தில் மனுக்களை வாங்கி அந்த பொட்டியை பூட்டி அதை அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சிருந்து ஆட்சிக்கு வந்த பிறகு பூட்டை திறந்து பெட்டியை திறந்து, இதாங்க பெட்டி, இந்த பெட்டியில இப்படி மனுவை போட்டுதான், இத மனு போட்டு அப்புறம் என்ன ஆகுறது, இந்த மனுவை அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து அந்த மனுவை எடுத்து படிக்கிறார். அது ஒழுங்கா படிச்சாலும் பரவாயில்ல. திருவண்ணாமலையில அவரு கறவை மாடு வேணும்னு கேட்கிறார். அவருக்கு என்ன சொல்றாரு, கணவரை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்கிறாரு. இங்க பாரு, மக்களுக்கே தெரியுதுங்க அவருடைய திறமையே, மக்களை இடம் போட்டு கணவரை கண்டுபிடிச்சு கொடுன்னு இவரு சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு நாட்டை காப்பாற்ற முடியுங்களா? நாட்டை காப்பாற்ற முடியுமா? அதனாலதான் பொம்மை முதலமைச்சர் நான் சொல்றேன். அதுக்கு எரிஞ்சு போய் என்னென்னமோ பேசுறாரு முதலமைச்சர். ஆக இது எப்படி ஏமாற்று வேலை எண்ணி பாருங்க. சரி, இந்த பெட்டி தான் எடுத்துட்டு போனீங்க, நீங்க தான் முதலமைச்சர் ஆயிட்டீங்களா? சரி, அந்த பெட்டியை திறந்து அந்த மனுக்களை எடுத்து அந்த மனுக்கு ஏதாவது தீர்வு கண்டீங்களா? அதுவும் இல்லை. அப்ப அந்த பெட்டி வச்சு மனுக்கெல்லாம் போட்ட பிறகு, பெட்டி பூட்ட பிறகு சொல்றாரு, நீங்க கொடுத்த மனுவுக்கு தீர்வு காணவில்லை என்றால் நான் முதலமைச்சராகி என்னுடைய அறைக்கு, என்னுடைய அறை கதவுகள் திறந்தே இருக்கும், நேரடியா வந்து மனு கொடுத்து உங்களுடைய குறைகளை போக்கிக் கொள்ளலாம். எத்தனை பேரைய போய் பார்த்தீங்க? எப்படி ஏமாற்று வேலை பாருங்க. ஒரு போலீஸ்காரர் தன்னுடைய குழந்தைக்கு சரியா மருத்துவமனையில் வைத்தியம் செய்யவில்லை என்று தலைமைச் செயலகத்தில் போராடிட்டு இருக்காரு. போலீஸ்காரர் முதலமைச்சர் பார்க்க விடல. போலீஸ்காரருக்கு இப்படிப்பட்ட நிலைமை, மக்களுக்கு எந்த நிலைமை என்பது எண்ணி பாருங்க. எவ்வளவு ஏமாற்று வேலை. எல்லாம் நான் நினைச்சேன், ஒன்னா சாவி தொலைஞ்சு போயிருக்கணும், இல்ல பெட்டியே தொலைஞ்சு போயிருக்கணும். இருந்தா ஏதாவது வந்திருக்கணும் பதில். இதுவரைக்கும் பதிலே காணோம். இப்படி மக்களை தந்திரமாக விஞ்ஞான முறைப்படி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி கொள்ளைப்பத்தின் வழியாக ஆட்சி பொறுப்பேற்ற முதலமைச்சர் ஓட்டு போட்ட மக்களை மறந்துதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.